இன்னைக்கு ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ் மட்டும் இல்ல, விதவிதமா நெறையவே சாப்பிட்டுருக்கோம். வெல்கம் டு டே 117. இன்னைக்கு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். மீன் வெட்டுற ஸ்டால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அந்த அண்ணா நமக்காண்டி மீன் வெட்டி குடுத்தாரு. லஞ்சுக்கு ப்ரான்ஸ் மசாலா பண்ணிட்டோம். வெல மீன் இன்னைக்கு கொஞ்சம் சின்னதா தான் கிடைச்சது. அத பொரிச்சிட்டோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா ஸ்க்விட் வாங்கியிருந்தேன். சாப்பிடுறது கொஞ்சம் ரப்பர் மாரி இருந்துச்சு. நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஒருவேளை குக்கிங் டைம் கம்மி பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் போல. ஈவினிங்கா பக்கத்து வீட்ல தந்த குலாப் ஜாமுன் கொஞ்சம் மீதி இருந்துச்சு. அத மொத்தமா சாப்பிட்டேன். முந்திரி கொத்து கொஞ்சம் மீதி இருந்துச்சு. அத ரீஹீட் பண்ணி சாப்பிட்டேன். கூடவே கொஞ்சம் பப்பாளியும் சாப்பிட்டேன். காலையில தம்பிக்குன்னு அவிச்சு வச்ச முட்டை மீதி இருந்துச்சு. அத ஓப்பன் பண்ணி அதுல பெப்பர் மசாலா, சாட் மசாலாலாம் போட்டு சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப ஆறி போயிருந்துச்சு. அதனால அதுக்கு மேல கொஞ்சம் சீஸ் போட்டு அத ஏர் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டேன். ஈவினிங்கா கெஸ்ட் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு டீ, ஸ்நாக்ஸ் எல்லாம் குடுத்தப்போ நானும் கொஞ்சம் சாப்பிடுற மாரி ஆயிடுச்சு. தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு ரசகதளி பழம் வாங்கி குடுத்தேன். அது நல்லா இருக்குதான்னு நீயே சாப்பிட்டு பாருன்னு சொன்னா, ஒண்ணு மட்டும் சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப பழமா இல்ல, பட் சாப்பிட நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு மறுபடியும் பிட்சா மாவு பிசைஞ்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சேன். நைட்டு டின்னருக்கு 3 தோசையும் சிக்கன் குழம்பும் எடுத்துக்கிட்டேன். பழைய சிக்கன் கூட்டும் இருந்துச்சு, அதையும் எடுத்துக்கிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஸ்வீட் பாக்ஸை ஓபன் பண்ணி கொஞ்சம் லட்டும் ஜிலேபியும் சாப்பிட்டேன். தம்பிக்கு பிரெட் டோஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். அதுல எட்ஜஸ் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதனால அதை மட்டும் கொஞ்சமா பிச்சு சாப்பிட்டேன். இன்னைக்கு நிறையவே ஹை கேலரி ஐட்டமும் சாப்பிட்ருக்கோம், சில லோ கேலரி ஐட்டமும் சாப்பிட்ருக்கோம். எல்லாமே கொஞ்சம் அளவா சாப்பிட்டதுனால இன்னைக்கு நம்ம கேலரி டெபிசிட்ல இல்லைனாலும் ரொம்ப கேலரி சர்ப்ளஸ் ஆகாம தடுத்துட்டோம். மீண்டும் சந்திப்போம்.